Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து லெக்சர் 16 இது. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூட்டி ஆஃப் டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸாக இருக்கும். ஸோ லெக்சர் 15 பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன் ப்ளேலிஸ்ட்டுக்கு. ஸோ அதில் போனீங்கன்னா எல்லா லெக்சர்ஸ்க்கான லிங்க்குமே இருக்கும் கம்ப்ளீட் ஆசிலேஷன்ஸ்க்கு. ஓகே, ஸோ நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் இதில் பார்த்தோம் different types of oscillations பார்த்தோம். Free oscillations, damped oscillation, forced oscillations. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது forced oscillation. ஸோ ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ when a body is set in oscillation under external periodic force, then in the beginning the body tries to oscillate with its own natural frequency, but soon these oscillations dies out and body oscillates with the frequency of the external applied force. These such oscillations are called as what? Forced oscillations. ஸோ ஏற்கனவே இதோட இன்ட்ரொடக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அகைன் ஐ வில் ரீகால். ஸோ இப்போ வந்து ஒரு மாஸ் எம் எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் ஆகிருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் வந்து புல் பண்ணிவிட்டு விட்டேன்னா என்ன ஆகும்? அதாவது ஃப்ரிக்ஷன் கிடையாது, வேக்யூம் மீடியமில் அந்த சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்ன ஆகும்? ஆசிலேஷன், ஃப்ரீ ஆசிலேஷன் பண்ணும். ஏன்னா அதில் வந்து ஏர் இல்லை, அதாவது அது வந்து வேக்யூமில் இருக்கிறனால நோ ஃப்ளூயிட்ஸ் இட்ஸ் தேர் டு ஃபார் டேம்பிங், ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸோ எவ்ரிவேர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டு மோஷன். ஸோ அந்த இடத்துல நோ டேம்பிங் இஸ் தேர். ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நான் அப்ளை பண்ண ஃபோர்ஸோட எனர்ஜியோட இட் வில் கண்டினியூஸ்லி ஆசிலேட், எனர்ஜி வில் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ். ஸோ இப்போ அதிலே வந்து டேம்பிங் ஒரு மீடியமில், ஏர் மீடியமாக லிக்விட் மீடியமில் ஆசிலேட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வருது? நம்மளுக்கு வந்து டேம்பிங் வந்துடுது. ஸோ ஆம்ப்ளிடியூட் கண்டினியூஸ்லி டிக்ரீசஸ். அதிலே 3 டைப் ஆஃப் டேம்பிங் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபோர்ஸ்ட் டேம்பிங், இந்த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் என்னென்னா, இனிஷியலாக நான் வந்து புல் பண்ணிவிட்டு விடுறேன் இல்லையா? புல் பண்ணிவிட்டு விட்டோன்னே என்ன ஆகும்? டேம்பிங்கும் இருக்குது. இனிஷியலாக ஃப்ரீ ஆசிலேஷன் பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எஸ்ஹெச்எம் எடுத்துட்டிங்கன்னா தேர் வில் பி அ டெஃபினட் ஃப்ரீக்வன்சி, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சிம்பிள் பெண்டுலம் கிடையாது, ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும்? √k/m. k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரீ ஆசிலேஷன்ஸ் இருக்கும்போது. அதுக்கப்புறம் டேம்பிங் உள்ளே வரும்போது நம்ம டிஃப்ரெண்ட் 3 கேசஸ் பார்த்துருவோம். ஹெவி டேம்பிங், லைக் ஹெவி டேம்பிங், அதுக்கப்புறம் வந்து வீக் டேம்பிங், அதுக்கப்புறம் நம்ம வந்து அண்டர் டேம்ப்டுன்னு சொல்லி 3 கேஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, டேம்பிங்கெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளாக ஒரு எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம். பீரியாடிக் ஃபோர்ஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய டேர்ம் வந்துன்னா இட்ஸ் அ பீரியாடிக் ஃபோர்ஸ். ஸோ நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் எப்படி இருக்க போகுது? ஃபார் எக்ஸாம்பிள் இதை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணுங்கள். இந்த இடத்துல டேம்பிங்கும் இருக்குது, எவ்ரி திங் இஸ் தேர். பட் கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? We are going to apply an external force. This is an external force equal to what? F0 sin pt. இங்கே p-ன்றது frequency of the externally applied force. புரியுதா? எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறோம் இல்லையா அந்த ஃபோர்ஸு, அந்த பிளாக் மேலே அப்ளை பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு, அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஓகே, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து p, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஓகே ரைட். இது வந்து நம்ம p வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொன்னோன்னா நான் இதை எப்படி எழுதலாம்? 2π இன்ட்டு சம் எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சின்னு எழுதலாமா? எஃப்இன்னு போடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே 2π இன்ட்டு சம் ஃப்ரீக்வன்சின்னு எழுதுவாங்க இல்லையா? ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் லைக் திஸ் ஒன். சரிப்பா. ஸோ நம்ம டிஸ்கஷனுக்கு வி கேன் கோ இன்டு த டீட்டெயில். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். ஸோ இப்போ என்னென்னா தியரிட்டிக்கல் பார்ட், இந்த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸை எப்படி மேத்தமெட்டிக்கலாக டீல் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஸோ we are going to consider a system oscillating about an equilibrium position under external periodic force. X be the displacement from the mean position at an instant during oscillation. The forces acting upon the system. என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதான்? ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங், டேம்பிங் ஃபோர்ஸ் டியூ டு த விஸ்கஸ் மீடியம், ஆர் நம்ம வந்து ஃப்ரிக்ஷனால் ஏற்படுறதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற இந்த வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த பீரியாடிக் ஃபோர்ஸ். ஸோ p is the angular frequency of the applied force. நம்ம p-யை வந்து 2π into fe அப்படின்னு எழுதலாம். ஓகே சரி, நம்ம நியூட்டன்ஸ் லா அப்படி என்ன எழுதலாம்? ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சிஸ்டம்
is equal to what? Mass into acceleration. Correct? Net forces acting on a body of mass m is equal to mass into acceleration. இதில் நான் வெக்டார் சயின்ஸ் போடலை பிகாஸ் இட் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபோர்ஸோடது வந்து மேக்னிடியூடு நம்ம எழுதணும்னா மேக்னிடியூட் இந்த சென்ஸ் லைக் ஸ்கேலார் ஃபார்மில் நம்ம எழுதுகிறோம் வித்தவுட் வெக்டார். ஸோ எழுதும்போது மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் பி பை டிஎக்ஸ் பை டிடி ப்ளஸ் எஃப் நாட் சைன் பிடி. ஸோ இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுது. கரெக்டாக? திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ் எம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து F is equal to MAN போடும்போது A வந்து என்னது d square x by dt square. கரெக்டாக? ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஸோ போத் சைட்ஸ் டிவைடட் பை m ஈக்குவல் டுக்கு. ஸோ ஃபைனலி வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் b by m நம்ம என்ன சொல்லலாம்? 2rன்னு சொல்லலாம். k by m எப்சிலா லைக் ஒமேகா நாட் ஸ்கொயர், அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து ஒமேகா நாட்ன்றது என்னது? நம்மளுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, அதாவது டேம்பிங் இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆக விட்டோம்னா அது என்ன ஆகும்? இட் வில் ஆசிலேட் இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. கரெக்டாக? ஸோ எஃப் நாட் பை எம்மை நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்? ஸ்மால் எஃப் நாட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல லாஸ்ட் இது மாதிரி இங்கேயும் அதே தான். ஆர்ன்றது டேம்பிங் கோஎஃபிஷியன்ட், பின்றது டேம்பிங் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபைனலி வி காட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணது வந்து இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ரெண்டு பார்ட்ஸ் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் வரும். இங்கே சொல்யூஷன்றது என்னென்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, எக்ஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறோன்னா அதில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து CF ப்ளஸ் PIன்றது பர்டிகுலர் இன்டெக்ரல் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எனக்கு ஞாபகம் இருந்து. ஸோ CF ப்ளஸ் PI. ஓகே. ஸோ இப்போ இந்த CFன்றது வந்து வெறும் இந்த பார்ட் மட்டும், அதாவது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ட் மட்டும் நம்ம சால்வ் பண்ணுறது. ஈக்குவல் டு 0ன்னு போட்டோன்னா CFோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்ம இதில் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது எது மாதிரியான ஈக்குவேஷன். இது வெறும் டேம்பிங் மட்டும் இருக்கும்போது இது மாதிரி தானே நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது. இங்கே CFன்னு போடுறோம் இல்லையா, அது யாரோட சொல்யூஷன்? ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் இல்லையா, அதான் நம்மளோட CF. ரைட்டா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை டிரைவ் பண்ணோம். இது வந்து அண்டர் டேம்ப்டு ஆசிலேஷனோட சொல்யூஷன் இது. கரெக்டாக? எக்ஸ்பொனென்ஷியலி ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகும். ரைட்? ஸோ அதுதான் இந்த கண்டிஷனில் தான் நம்ம இது கிடச்சிருந்தது. ஓகே. இப்போ அந்த கண்டிஷனில் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஹெவி டேம்பிங் அதெல்லாம் நம்ம போகிறது கிடையாது, வீக் டேம்பிங் இதெல்லாம். ஓகே. பிகாஸ் அது ரெண்டுமே வந்து ஹெவி டேம்பிங் அண்ட் மாடரேட் டேம்பிங், அதாவது என்னென்னா வந்து எக்ஸ்பொனென்ஷியலாக டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த கேஸ்க்கு நம்ம போகிறதில்ல. நம்ம அந்த கேஸை எடுத்துக்க போகிறதில்ல. நம்ம எதை எடுத்துக்க போகிறோம்? அண்டர் டேம்ப்டு கேஸை வந்து எடுத்துக்க போகிறோம். ரைட்டா? ஸோ CF வந்து ஜென்ரல் சொல்யூஷன் வந்து இந்த டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு CF ப்ளஸ் PI. PIன்றது பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஃபைனல் ஆன்சர் இது வந்து லைக் ஷார்ட்கட் மெத்தட். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக PI இஸ் ஈக்குவல் டு வாட்? we are getting this term. So PI is equal to F naught by root of omega naught square minus P square whole square plus 4R square P square into என்ன வருது? sin PT minus theta. இங்கே தீட்டான்றது என்னது? tan thetaல இந்த எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம தீட்டா கண்டுபிடிக்கலாம். ஓகே. 2RP by angular velocity square, அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இல்லையா, அது ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் P ஸ்கொயர். ஸோ இது ரைட்டா? ரைட். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் ஃபைனல் சொல்யூஷன். ஆனால் ஆஸ் ஆல்வேஸ் இதை நம்ம ஏற்கனவே லாஸ்ட் லெக்சரில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா இனிஷியலாக நம்ம வந்து சிஸ்டம் ஆசிலேட் பண்ணி விடும்போது ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் இருக்குது. நல்லா கவனிங்க, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் இருக்குது. ஸோ நான் சிஸ்டம் வந்து நான் புல் பண்ணிவிட்டு விடுறேன், டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு விட்டேன்னா என்ன ஆகும்? ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் அது எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும்? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஃபஸ்ட்டு ஆசிலேட் ஆகும். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் நான் டேம்பிங்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன்.
நான் டேம்பிங் ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் பிகினிங்கில் அது எதில் ஆசிலேட் ஆகுமா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகுமா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும்போது டேம்பிங் இருக்குது இல்லையா, டேம்பிங்கோட ப்ரெசன்ஸுக்குனால ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகிற அந்த ஆம்ப்ளிடியூட் நியூட்ரலைஸ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். கொஞ்ச நேரத்தில் இட் வில் கம் டு டேம்பிங்கால் ஜீரோ ஆகிடும். ஸோ யாரோட டாமினன்ஸ் வந்துருமா? ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷனுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷனுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது? பிடின்னு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சியில் ஆசிலேட் ஆகும். பி இஸ் த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ இனிஷியலி பாடி அண்டர்கோஸ் 2 ஆசிலேஷன்ஸ் சைமல்டேனியஸ்லி. என்ன ஆசிலேஷன்? முதல்ல ஒன் ஆசிலேஷன் வித் நேச்சுரல் டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி கால்ட் அஸ் நேச்சுரல் ஆசிலேஷன், because the damped frequency depends on characteristic of the system, right? So second oscillation is the frequency with of applied force which has got nothing to do with the system and hence called as forced oscillation. Forced oscillation ன்றது நம்ம வெளியில இருந்து தரக்கூடியது. ஆனால் இந்த நேச்சுரல் ஆசிலேஷன் வந்து இந்த டேம்பிங், அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அவன் இந்த ஃப்ரீக்வன்சி தான் சொல்ல வரான். ஒமேகா டேஷ்ன்றது அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட ஆசிலேட் ஆகிற கண்டிஷனை சொல்ல வரான். இது வந்து நம்மளோட ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். இனிஷியலாக வந்து எந்த ஆசிலேஷன் நம்மளுக்கு ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி தான் ரெண்டு ஆசிலேஷன்ஸுமே இருக்கும், இதுவும் இருக்கும், இந்த ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சியும் இருக்கும். 2 ஆசிலேஷன் சைமல்டேனியஸாக இருக்கும். பட் ஆனால் டைம் போக போக இந்த ஆசிலேஷன்ஸ் ஃபுல்லாக டை ஆகிட்டு ஃபைனலாக வெறும் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஆசிலேஷன் இஸ் வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அப்ளைட் ஃபோர்ஸ் விச் ஹஸ் நத்திங் டு டூ வித் த சிஸ்டம் அண்ட் ஹென்ஸ் கால்ட் அஸ் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். பட் ஆஸ் த டைம் பாசஸ், டைம் போக போக என்ன ஆகுமா, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் நேச்சுரல் ஆசிலேஷன் டிகேஸ் வித் டைம். அதாவது இந்த ஆசிலேஷன் வந்து கம்ப்ளீட்டாக டைமுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. whereas the amplitude of force oscillation remains constant. ஸோ ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸோட நம்மளோட இந்த ஃபைனல் ரிசல்ட் கிடச்சது இல்லையா, இந்த ரிசல்ட்டை வந்து தனி, இது வந்து நம்மளோட நேச்சுரல் ஆசிலேஷன்ஸோட இதுன்னு எடுத்துக்கோங்க. இது வந்து என்னது, நம்மளோட ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ். ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸில் f0 divided by root of omega naught square minus p square whole square plus 4r square p square இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் எல்லாமே கான்ஸ்டன்ட், p is constant, omega naught, r and f0 எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன். அதான் என்ன சொல்கிறேன், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் டைம். ஸோ ஆஃப்டர் சம் டைம் let it be time t very large compared to 1/r, அந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுமா, நம்மளுக்கு வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வந்து கம்ப்ளீட்டாக டைஸ் அவுட், அது ஜீரோக்கு போயிடும். அப்புறம் பாடி எதுக்கு ஸ்டார்ட்ஸ் அண்டர்கோயிங், the body starts undergoing forced oscillation. In other words, we can say that the forced oscillation completely overpower natural oscillations. கரெக்டா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, நேச்சுரல் ஆசிலேஷன்ஸை வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் ஓவர் கம் பண்ணும். அதாவது நேச்சுரல் ஆசிலேஷன் இந்த e பவர் மைனஸ் ஆர்டியால் டைம் போக போக அதோட ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகிட்டு இட் வில் டைஸ் அவுட். ஓகே, ஸோ ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் மட்டும்தான் கடைசியில் திஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டைம், இதோட ஆம்ப்ளிடியூட், ரைட்டா? ஸோ இந்த ஆசிலேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த கண்டிஷனை தான் they are calling it as what, steady state condition. ஸோ நம்ம வந்து டேம்ப்டு ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸில் ஸோ ஃபைனலி we will get all the details. அதாவது 2 ஆசிலேஷன்ஸ் ப்ளே ஆகுது, ஃபைனலாக யார் டாமினேட் பண்ணுறா, ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் மட்டும்தான். நம்ம இங்கே இதை வந்து பாருங்கள், இந்த ஆசிலேஷன்ஸை எழுதலை நான், அதுதான் ஸ்டெடி ஸ்டேட். ஸோ ஸ்டெடி ஸ்டேட்லேருந்து தான் இனிமேல் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்க போகுது. இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, இந்த டேர்மை நான் என்னென்னு எழுத போகிறேன், ஏன்னு எழுத போகிறேன், சைன் பிடி மைனஸ் டீட்டா. ஏற்கனவே நம்மளுக்கு tan டீட்டா 2rp டிவைடட் பை ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் தான் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட். இப்போ என்னென்னா நம்ம சில கேசஸ் பார்க்கலாம். நம்மளோட அப்ளை பண்ண ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லையா, நம்ம அப்ளை பண்ண ஃப்ரீக்வன்சி எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி p, இது வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. when p is very very less than ஒமேகா நாட்டாக இருக்கும்போது நம்ம ஆம்ப்ளிடியூட் என்ன வருது, f0/k வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அப்ராக்சிமேஷன்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு இது வருது அப்ராக்சிமேட்லி. அதே மட்டும் ஃப்ரீக்வன்சி வந்து ஹை ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது p கிரேட்டர் தென் வெரி கிரேட்டர் தென் ஒமேகா நாட்டாக இருக்கும்போது நம்மளோட ஆம்ப்ளிடியூட் என்ன வருதான், இது வருது. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் ஃப்ரம் இயர்.
approximation பண்ணி, right? So இப்போ வந்து now the amplitude is maximum. So இது வந்து frequency கேஸை வச்சு approximation பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to something called as amplitude எப்போ மேக்ஸிமமாக வரப்போகுதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து என்னென்னா கண்டிஷனால் ஏற்பட்டது. இது வந்து p வந்து வெரி வெரி லெஸ் தென் ஒமேகா நாட்டாக இருக்கும்போது வந்த ஆம்ப்ளிடியூட். இது வந்து p வெரி வெரி கிரேட்டர் தென் வந்தப்போ ஆம்ப்ளிடியூட். ஆனால் ஆம்ப்ளிடியூட் எப்போ மேக்ஸிமமாக வரும், அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா இந்த a is equal to f0 by root of omega naught square minus p square இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க அந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம் என்ன ஆகணும், மினிமமாக இருக்கணும். டினாமினேட்டர் மினிமமாக இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த a will be maximum. So amplitude is maximum when the denominator is minimum. So இந்த கண்டிஷனால தான் நம்ம என்னன்னு கூப்பிட போகிறோம், resonance of displacement amplitude. Resonance of displacement amplitude அப்படின்னு கூப்பிடலாம். Resonance of, ஏன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது எக்ஸ் தானே, எக்ஸ் தானே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரெசனன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ்பிரஷனில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிடியூட். கரெக்டாக இல்லையா, கரெக்டாக தானேப்பா. இது டிஸ்பிளேஸ்மெண்ட், அதோட ஆம்ப்ளிடியூட் ஏ, அதோட மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வர கேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெசனன்ஸ் சொல்லுவோம். ஸோ டினாமினேட்டர் வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ எப்போ ஒரு டேர்ம் மினிமமாக வரும், நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு வர கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் மினிமம் வரும். திஸ் இஸ் த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு பர்டிகுலர் டேர்ம் எப்போ மினிமம் எடுக்கும், அதோட டிஃப்ரென்சியேஷன் ஈக்குவல் டு ஜீரோவாக போகிற அந்த பாயிண்ட்ஸில் தான் என்ன ஆகும், அது வந்து மேக்ஸிமம் இல்லை மினிமம் எடுக்கும். ஸோ யூ நோ தட் ஹவு டு ஃபைண்ட் அ மேக்ஸிமம் மினிமம் இன் அ கிவன் ஃபங்க்ஷன். ஸோ அதுபடி நான் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பி ஈக்குவல் டு ஜீரோன்னு போடுறேன். அதாவது என்னோட ஏம் என்னென்னா எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி தானே பி, அந்த எந்த வேல்யூ ஆஃப் பியில் எனக்கு மேக்ஸிமம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு ஜீரோன்னு போடும்போது எனக்கு பியோட வேல்யூ என்ன கிடைக்குது, நெகட்டிவ் வந்து இதில் வந்து எனக்கு பி வந்து ரெண்டு வேல்யூ வரும். பி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 2r ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர் அப்படின்னு வரும். மைனஸ் வந்து ஃப்ரீக்வன்சிஸ் இட் cannot டேக் மைனஸ் வேல்யூஸ். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே ரைட். ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி அப்போ தான் நம்மளுக்கு என்ன வருது, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வருதான். ஓகே, ஸோ ப்ளஸ் ரூட் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர். ஸோ இந்த கண்டிஷனில் we are getting the maximum amplitude. ஸோ that condition is called as resonance. ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எது ஆம்ப்ளிடியூட் எக்ஸ்பிரஷனில் நம்மளுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ரைட்டா, அந்த கண்டிஷனில் தான் மேக்ஸிமம் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் கிடைக்குது. ஸோ இது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லையா, நான் ரெசனன்ஸுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர்னு எழுதலாமா, அதாவது திஸ் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பின்றது. ஸோ நான் பி என்ன எழுதலாம், பி இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ எஃப்ஆர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ தஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் இஸ் மேக்ஸிமம் when frequency p by 2π of the impressed force is அவன் என்ன சொல்றான்னா எஃப்ஆரை தான் சொல்ல வரான். இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னும் போது அவன் எதை சொல்ல வரான்னா எஃப்ஆரை தான் சொல்ல வரான். எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட், பி பை 2πல இது இருக்கு இல்லையா, 2π மேலே வந்து அந்த நம்மளோட அந்த இந்த டேர்ம் இருக்குது, பியோட டேர்ம் இருக்குது, ரைட். ஸோ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் இஸ் மேக்ஸிமம் இந்த ஃப்ரீக்வன்சி எஃப்ஆர், இங்கே வந்து பி கிடையாது, இவன் வந்து வெறும் ஃப்ரீக்வன்சி சொல்கிறான். ஸோ இட் இஸ் எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை 2π ஆஃப் த இம்ப்ரெஸ்ட் ஃபோர்ஸ். இஸ் இம்ப்ரெஸ்ட் ஃபோர்ஸ்னா அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே ரைட். திஸ் ஃபினாமினன் இஸ் கால்ட் அஸ் வாட், ரெசனன்ஸ். ரைட்டா, இங்கே வந்து முக்கியமான பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா, எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்குது, எந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில், ரூட் ஆஃப் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர். கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் த டேம்பிங் இஸ் ஸ்மால், ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி க்ளோஸ் நாட் ஈக்குவல் டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது இப்போ நம்ம படிக்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்க ஆம்ப்ளிடியூடோட ரெசனன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்க ஆம்ப்ளிடியூடோட ரெசனன்ஸ் we are studying. ஸோ இதில் வந்து ஆம்ப்ளிடியூடோட மேக்ஸிமம் எப்போ வருது, இந்த ஃப்ரீக்வன்சியில். அதில் ஆர் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்போ இதுதான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி, ஆனால் ஆர் வந்து என்னது ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்,
P will be approximately equal to when R is very small. அதாவது டேம்பிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? P அப்ராக்சிமேட்டாக தான் ஈக்குவல், நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். அதுதான் அவன் சொல்கிறான். டேம்பிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது R is very small. அப்போது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் வெரி நியர்லி ஈக்குவல் டு வாட்? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்றது ω0/2π f0. ஸோ P is nearly equal to ε0. ரைட்டா? இப்போ இது வந்து ஒரு ஐடியல். இப்போ இது ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது இன்னொரு பாயிண்ட்டு, அதனால தான் இதை நான் டாட்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஐடியல் கேஸ்ன்றது என்னென்னா டேம்பிங்கே இல்லாத சுச்சுவேஷன். டேம்பிங்கே இல்லைன்னா என்ன ஆகும்? R is equal to 0 இல்லை? R is equal to 0 தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். R is equal to R is equal to 0. அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டேம்பிங்கே இருக்காது. டேம்பிங்கே இல்லாத சுச்சுவேஷனில் எப்போ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வரும்? P is equal to ω0. ஏன்னா இங்கே R is equal to 0ன்னு போடுங்க. R is equal to 0ன்னு இந்த எக்ஸ்பிரஷனில் போட்டிங்கன்னா you will get P is equal to ω0. ஸோ இது வந்து ஒரு ஐடியல் கேஸ், டேம்பிங்கே இல்லாத சுச்சுவேஷன். ஆனால் ஜென்ரலாக டேம்பிங் எப்போவுமே இருக்கும்ல, அதனால் அந்த இது வந்து ஒரு ஐடியல் கேஸ் தான். ப்ராக்டிக்கலாக பார்த்தா கண்டிப்பாக டேம்பிங் இருக்கும், அதோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருந்தாலும். ஸோ R is equal to 0 எப்போ வரும்? வித்தவுட் டேம்பிங். ரைட்டா? சரி, எஃபெக்ட் ஆஃப் டேம்பிங் ஆன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரீக்வன்சி, கரெக்டாக? ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அதுதான் சொல்லியிருக்கான் பாருங்கள். அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி P ஆம்ப்ளிடியூட்டில் இந்த ஈக்குவேஷன் எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், Pயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எஸ், அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வருது. ஓகே, ரைட். இப்போ மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்து இதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, போஸ்ட் ஆசிலேஷனில். ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் அட் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி P. ரைட்டா? ஸோ இந்த P வேல்யூவை இந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான், வேறு எதுவும் கிடையாது, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான். ரைட். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்மாலர் த டேம்பிங், லார்ஜர் இஸ் த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ அதுதான் நான் சொன்னேன். இங்கே வந்து ஐடியல் கேஸில் தானே 0 ஆக முடியும். ப்ராக்டிக்கலாக வந்து R வந்து cannot be equal to 0. ஸோ இட் கேன் பி டெண்டிங் டு 0 மட்டும்தான் ஆக முடியும். இட் cannot be equal to 0. ஈக்குவல் டு 0 ஆகுனா அந்த இடத்துல டேம்பிங்கே இருக்கக்கூடாது. ஸோ ஸ்மாலர் த டேம்பிங், வித்தவுட் டேம்பிங்னு சொல்லலை இந்த இடத்துல. smaller the damping, larger is the amplitude. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். R tends to infinity-னால ஆம்ப்ளிடியூட் எங்கே போகுது? டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு போயிடுது, ரொம்ப அதிக வேல்யூ. ரைட்டா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபைனலி ஒரு பாயிண்ட்டை நீங்கள் கன்க்ளூஷனாக எடுத்துகிட்டு போங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எதுக்கு க்ளோஸராக இருக்குது? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு க்ளோஸராக இருக்குது, டேம்பிங் கம்மியாக இருக்கிறப்போ. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து ஐடியல் கேஸ். ஐடியல் கேஸில் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எக்ஸாக்ட்லி ஈக்குவல், எக்ஸாக்டாக ஈக்குவலாக இருக்குது யாருக்கு? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிக்கு. ஆனால் கொஞ்சம் டேம்பிங் இருந்தால் என்ன ஆகும்? நியர்லியாக தான் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே மேத்தமேட்டிக்கலாக வச்சு சொல்கிறாங்க, நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக யோசிக்கணும். ரைட்? சரி, நம்ம அடுத்த இதுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ். ஸோ ஷார்ப்னஸ் ஆஃப் த ரெசனன்ஸ்ன்றது என்னென்னா ஒன்றும் கிடையாது, நம்ம ஆம்ப்ளிடியூட் இருந்துச்சு இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆம்ப்ளிடியூட், அதுக்கும் Pக்கும் ஒரு கிராஃப் வரைகிறோம். அதை வச்சு ஷார்ப்னஸை இது பண்ணுறது. Pன்றது என்னது? வெளியிலேருந்து நம்ம தரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி, அதாவது எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி, அண்ட் A is the amplitude of oscillation at the steady state. இது ஸ்டெடி ஸ்டேட்டோட ஆம்ப்ளிடியூட் தானே. ஸோ ரெசனன்ஸ் இஸ் said to be sharp if the amplitude is if the fall in amplitude for small departure of frequency from the resonant value is considerable. If the fall is small, ரைட் பா. அதாவது என்னென்னா இது வந்து 3 கிராஃப் வரைஞ்சிருக்கான், இந்த ஈக்குவேஷனை தான் வரைஞ்சிருக்கான். R வந்து லார்ஜ், மீடியம், ஸ்மால், வெரி ஸ்மால் அப்படின்ற கேஸ் பிரிச்சிருக்கான். ஸோ இதில் எப்படின்னா R வந்து ஈக்குவல் டு 0 எடுக்கலை, நல்லா கவனிங்க. இது வந்து R வந்து என்னது? ஸ்மால் கேஸ் தான், R 0 கேஸை இவன் எடுக்கலை. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இங்கே பார்த்தோன்னே இந்த கிராஃப் கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும் நம்மளால். A வந்து டினாமினேட்டரில் என்ன இருக்குது? ஆரோட வேல்யூ இருக்குது.
ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ஏ குறைஞ்சிக்கிட்டே போகுமா. இப்போ நியூமரேட்டரில் ஒரு கான்ஸ்டன்ட் F0, டினாமினேட்டரில் தானே ஆர் ஸ்கொயர், அந்த ரூட்டுக்குள்ளே அந்த ஆர் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ நான் ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள், மேலேருந்து கீழே வர வெரி ஸ்மால் மீடியம் லார்ஜ், ஆரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஆம்ப்ளிடியூடோட ஹையர் வேல்யூ இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் வேல்யூ, இங்கே இருந்த மேக்ஸிமம் வேல்யூவோட இங்கே என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே வருதா, அதுதான் சொல்கிறேன். ஓகே, ஆர் இன்க்ரீஸ் ஆக ஏ டிக்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் நம்மளுக்கு என்னென்னா ஆரை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, கர்வ் வந்து ஃப்ளாட்டராக இருக்குது பாருங்கள், தரையாக போகிற அளவுக்கு லிட்டில் மேடு தான் வருது. ஆனால் நான் ஆரோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுது, எனக்கு வந்து கர்வ் வந்து பீக் ஆகிட்டே போகுது, கொஞ்சம் ஷார்ப் ஆகிட்டே போகுது. அதை தான் சொல்கிறாங்க ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும், நம்மளுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி க்ளோசர் டு திஸ் ஃப்ரீக்வன்சி தான் நம்மளுக்கு என்ன வருது, ரெசனன்ஸ் வருது. கரெக்டாக, எக்ஸாக்டாக நாட் ஈக்குவல். ஸோ இப்போ நான் வந்து ஆரோட வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் பண்ண இந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் கிடைக்கிற கேஸ் வந்து என்ன ஆகுது, லெஃப்ட்டை பார்த்து மூவ் ஆகுது. இது இந்த ஹையஸ்ட் ஆம்ப்ளிடியூட் எப்போ வரும் நம்மளுக்கு, இந்த வேல்யூ தானே நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் இது கிடைக்கிறது, இந்த வேல்யூவில் தானே நம்மளுக்கு ரெசனன்ஸ் வருது. ஸோ இது வந்து P is equal to ω0ன்ற ஒரு இடம். ஆனால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பீக்கெலாம் ஹையஸ்ட் பாயிண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு, எல்லாமே லெஃப்ட் ஆஃப் வாட், ω0. புரியுதா இல்லையா? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இந்த பீக் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீக்வன்சியோட ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கிற டைமில் வர்றது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஓகே, சரி, இதுலேருந்து என்ன தெரியுது, as the damping R increases, peak of the curve moves towards left, value of P for which the amplitude is maximum decreases. So amplitude of oscillations falls rapidly when the damping is small. Smaller the damping, sharper is the resonance. அந்த curve ஷார்ப்பராக வருதா இல்லையான்றதை வச்சு சொல்கிறாங்க அது ஷார்ப்பாக இருக்கா இல்லையான்னு. ஸோ இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் இது மாதிரி ஷார்ப்பு ஃப்ளாட்டு இதெல்லாம் எங்கே நடக்குது, ரெசனன்ஸ் எந்த இடத்துலலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னென்னா சோனோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ சோனோமீட்டரில் ஒரு ஒயர் இருக்கும், இட் சவுண்ட்ஸ் வித் வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோக் ஒன்லி வென் த டியூனிங் இஸ் எக்ஸாக்ட். அதாவது அந்த நம்மளுக்கு வந்து சோனோமீட்டரில் வந்து அந்த சத்தம் வந்து ரீசவுண்ட்ஸ்ன்றது அந்த வைப்ரேஷனோட ஸ்ட்ரிங்கோட சத்தம் ரீசவுண்ட்ஸ் டு வைப்ரேட்டிங் டியூனிங் ஃபோக்குள்ளே உள்ள வைப்ரேஷனுக்கு எக்ஸாக்டாக என்ன ஆகும், அந்த சோனோமீட்டர் ஒயரும் வைப்ரேட் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ரெசனன்ஸ் கேஸு நம்ம அதில் படிப்போம். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் when the tuning is exact. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், an example of sharp resonance is found in the case of sonometer wire in which the damping is small. ஸோ டேம்பிங் ஸ்மாலாக இருக்க கேஸில் அதே சோனோமீட்டர் ஒயரில் என்ன ஆகுது, நம்மளுக்கு ஷார்ப் ரெசனன்ஸ் வருது. அதாவது நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க சோனோமீட்டர், நீங்கள் 11th 12th ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் என்ன ஆகும், அது சடனாக ஜென்ரலாக ஃப்ரீக்வன்சியில் சோனோமீட்டரை அந்த டியூனிங் ஃபோக்கை நான் வைக்கும்போது அந்த சோனோமீட்டர் ஒயர் அந்த இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் வைக்கும்போது வைப்ரேஷன் ஆஃப் த சோனோமீட்டர் ஒயர் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சடனாக வந்து என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அது எந்த ஃப்ரீக்வன்சினா அந்த சோனோமீட்டர் ஒயரோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியில் வைக்கும்போது க்ளோசர் டு இட் வைக்கும்போது என்ன ஆகுது, வைப்ரேஷன் வருது. அப்போ அதை வந்து ஷார்ப் ரெசனன்ஸ். ஃப்ளாட் ரெசனன்ஸ் எங்கே வருதான், இட் இஸ் ஃபவுண்ட் இன் த கேஸ் ஆஃப் வாட், ரெசனன்ஸ் காலம் இன் விச் த ஆசிலேஷன் ஆஃப் த ஏர் ஆர் சப்ஜெக்டட் டு லார்ஜ் டேம்பிங். அதாவது இது வந்து நம்மளோட வாட்டர், ஓகே, இது வந்து ஏர் ஸ்பேஸு. இங்கே ஒரு டியூனிங் ஃபோக் வைக்கிறோம் இல்லையா, இந்த இடத்துல எப்போ வந்து இங்கே தான் நம்ம வந்து ஃப்ளாட் டேம்பிங் வந்து அதாவது ஃப்ளாட் ரெசனன்ஸ் கர்வ் பார்க்கலாம் அப்படின்றான். அதாவது என்ன அப்படின்னா, ஃப்ளாட்டுன்றது ஆம்ப்ளிடியூட் கம்மியாக கொஞ்சம், நான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு டேம்பிங் அதிகமாக இருக்கணும், கரெக்டாக ஆர் அதிகமாக இருந்தால் தான் இந்த ஃப்ளாட் கர்வ் வரும். இந்த ஃப்ளாட் கர்வ் வந்து இங்கே பார்க்க முடியுமா, எப்போது ஏரோட என்னது டேம்பிங்கோட கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது. ஓகே, அதாவது damping nature, like what you can say,
லைக் மோர் டென்சராக இருக்கக்கூடிய ஏர் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன ஆகுது, லார்ஜர் டேம்பிங் இருக்கும், அந்த இடத்துல ஃப்ளாட் ரெசனன்ஸ் நம்மளுக்கு வருது. ஓகே ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸாக்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஸோ ரெசனன்ஸ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட வர இடத்த நம்ம என்ன சொல்கிறோம், ரெசனன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வருது. ஸோ பார்த்தோன்னா அது எங்கே வருது, ஆக்சுவலாக எக்ஸாக்டாக ஒமேகா நாட்டில் வரல, ஒமேகா நாட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் லெஃப்டில் வருது. கரெக்டாக? சரி, இது கூட பார்க்க க்ளோஸராக இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வருது. ஸோ ஃபைனலாக இந்த பாயிண்ட்டை தான் நீங்கள் நோட் பண்ணணும். ரைட். சரி, இந்த இடத்துல டேம்பிங் ஜீரோனா என்ன ஆகும், ஆர் ஜீரோனா எக்ஸாக்டாக P will be equal to omega naught. Resonant frequency will be equal to what? Exactly equal to natural frequency. அது எப்போ damping இல்லைனா தான், damping இருந்தாலே P will not be equal to omega naught. ரைட்டா? சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது velocity amplitude of forced driven oscillations. ஸோ வெலாசிட்டிக்கும் ஒரு ஆம்ப்ளிடியூட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னென்னா இதான் நம்மளோட ஸ்டெடி ஸ்டேட் ஈக்குவேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் இவ்வளோ நேரம் நம்ம படித்தது என்னது, இதோட ஆம்ப்ளிடியூட் எப்போல்லாம் மேக்ஸிமம் வரும், அந்த மேக்ஸிமம் வர கண்டிஷனை ரெசனன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லி படித்தோமா. ரெசனன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ரெசனன்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட். கரெக்டாக அதை பற்றி டீட்டெயிலாக படித்தோம். இப்போ நம்ம வெலாசிட்டிக்கு பார்க்க போகிறோம். வெலாசிட்டியோட எக்ஸ்பிரஷன் இதுதான். இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வருது, இந்த எக்ஸ்பிரஷன் வருது. இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை தான் என்னென்னு கூப்பிட போகிறோம், நம்ம வெலாசிட்டியோட ஆம்ப்ளிடியூட் சொல்லி கூப்பிட போகிறோம். இதில் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே காஸ் பிடி மைனஸ் டீட்டான்னு வந்திருக்கு. ரைட்டா? இங்கே என்னென்னா நம்மளால் வந்து இந்த காஸ் பிடி அதே எக்ஸ்பிரஷன் தான், யூ தான் இது. நம்ம இதை நான் நெக்ஸ்ட்டு இதுக்கு வரேன். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து காஸ் பிடி மைனஸ் டீட்டான்னு இருக்கு இல்லையா, இதை நான் என்னென்னு எழுதலாம், சைன் பிடி மைனஸ் ப்ளஸ் பை பை டூ ஆட் பண்ணலாம் இல்லையா. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா வி ஆர் ஆடிங் ப்ளஸ் பை பை டூ. கரெக்டாக? அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காஸ் பிடி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு வாட், சைன் பிடி மைனஸ் டீட்டா ப்ளஸ் பை பை டூ. கரெக்டாக? இதை வந்து நம்ம போத் ஆர் ஈக்குவல், இதை நான் வந்து இப்படி மாற்றலாம், ப்ளஸ் பை பை டூ ஆட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலி வி ஆர் கெட்டிங் காஸ் டேர்ம்ஸ்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை நான் சைனுக்கு மாற்றலாம், நான் கீழே சொன்ன மாதிரி. ரைட்டா? ஸோ இந்த இடத்த தான் வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் வெலாசிட்டி ஆம்ப்ளிடியூட் யூஏ. இப்போ லாஸ்ட் கேஸ் மாதிரி என்னது, லோ டிரைவிங் ஃப்ரீக்வன்சி, அதாவது P இஸ் வெரி வெரி லெஸ் தென் வாட், ஒமேகா நாட், லெஸ் தென் ஒமேகா நாட். ஒமேகா நாட் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கர்வ்ஸ் இந்த வேல்யூ கிடைக்குது ஆம்ப்ளிடியூட். அதே மாதிரி இதுக்கு ஆம்ப்ளிடியூட் இது கிடைக்குது. இப்போ என்னென்னா வெலாசிட்டி ரெஸ்பான்ஸ் வந்து வெலாசிட்டி ரெசனன்ஸ், அதாவது எப்போ வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நான் பியை கீழே கொண்டு வந்தேன் அப்படின்னா ஐ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் டினாமினேட்டர் எப்போ வந்து மினிமம் எடுக்குதோ அப்போ வெலாசிட்டியோட ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இதுக்கு பேர் என்னது, வெலாசிட்டி ரெசனன்ஸ். நம்ம அப்போ பார்த்தது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெசனன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ இது வந்து என்னது, வெலாசிட்டியோட ரெசனன்ஸ். புரியுதா? அதாவது வெலாசிட்டியோட ஆம்ப்ளிடியூடோட ரெசனன்ஸ், அதாவது மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் வெலாசிட்டி எப்போ எடுக்கும்னா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு மினிமமாக வரும். ஆனால் போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ண வேண்டியதில்லை. டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ டினாமினேட்டரில் பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடியும் எப்போ டினாமினேட்டரில் கம்மி வேல்யூ எடுக்கணும், இந்த டேர்ம் ஷுட் கோ டு 0. இப்போ லாஸ்ட் கேஸ் மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவல் டு 0 போட்டால் ஆன்சர் வரும். யூ கேன் ட்ரை தட் ஆஸ் அன் எக்ஸசைஸ். ஸோ இதை வந்து டேரெக்டாக பார்த்தோன்னே சொல்ல முடியும், ரெண்டு விதமாகவும் சொல்ல முடியும். ஆனால் லாஸ்ட் கேஸில் அப்படி நம்மளால் சொல்ல முடியல. ஸோ ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நம்மளுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டால் தான் கிடைக்கும். ஏன்னா திஸ் இஸ் லிட்டில் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா p² வருது, இங்கே p² ஹோல் பவர் 2லாம் வருது. ஸோ டேரெக்டாக சொல்ல முடியல. பட் இந்த தடவை நம்ம பார்த்தோன்னே சொல்ல முடியுது. ஸோ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா நம்மளுக்கு வெலாசிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், அது வெலாசிட்டி ரெசனன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் மேக்ஸிமம், the denominator is minimum. ஸோ இந்த இடத்துல என்னது, applied frequency should be equal to exactly equal to what, natural frequency. So P should be equal to omega naught. P is equal to omega naught இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குமா, maximum amplitude. ஸோ இந்த போன தடவை நல்லா கவனிங்க, எக்ஸுக்கு என்ன கிடைச்சது,
for x resonant frequency என்னப்பா கிடைச்சது p is equal to root of omega naught square minus 2r square னு கிடைச்சது. ஆனால் இங்கே என்ன கிடைச்சிருக்கு for velocity u ன்னு போடுறேன் நம்மளோட velocityயை for u நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு p is equal to exactly equal to omega naught. ஆனால் இந்த கேஸில் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் உள்ள கேஸில் எப்போ வந்துச்சு p is equal to omega naught டேம்பிங்கே இல்லாத சுச்சுவேஷனில் r 0 ஆனால் தான் p is equal to omega naught ஆகும். ஆனால் வெலாசிட்டியில் டேம்பிங்கை டிபெண்ட் பண்ணியிருக்கா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டேம்பிங். புரியுதா வாட் எவர் மேபி த டேம்பிங் அதுதான் சொல்கிறான். p is independent of what? p is independent of r. r என்றது டேம்பிங் கான்ஸ்டன்ட் இல்லையா ரைட் இப்போ so when whatever may be the damping velocity amplitude is maximum when the driving frequency is equal to what? Natural undamped frequency of the oscillator. So this phenomenon is called as what? Velocity resonance. சரி இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டு ரெண்டு ரிசல்ட். இந்த ரெண்டு ரிசல்ட்டை புரிஞ்சுக்க முடியுதான்றதை பாருங்கள். Resonant frequency is slightly lower than the natural frequency in the case of what? Amplitude resonance. Amplitude resonance என்றது என்னன்னா நம்மளோட x ஓட resonance, displacement resonance, but it is equal to natural frequency in case of what? Velocity resonance. கரெக்ட் தானே? அதாவது amplitude resonance என்றது displacement resonance. அந்த displacement resonanceல என்ன ஆச்சு நம்மளுக்கு p வந்து less than what? Natural frequency. கரெக்ட் தானேப்பா? அதில் வந்து இதென்ன கிடைச்சது p is equal to omega naught square root குள்ள omega naught square minus 2r square. கரெக்டா ரைட். ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். at amplitude resonance displacement lags behind the driving force by pi by 2 while the velocity at the resonance is always in phase with driving force. ஓகே இதுக்கான ப்ரூஃப் என்னென்னா ஆம்ப்ளிடியூட் ரெசனன்ஸ் வந்து நடக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் இருந்துச்சு இல்லையா எக்ஸு அது வந்து அதோட ஃபேஸ் வந்து பை பை 2 லேக் பண்ணுமா கம்பேர் டு டிரைவிங் ஃபோர்ஸ். அது என்னன்றது இப்போ பார்த்துடலாம். ஸோ வைல் த வெலாசிட்டி ஆட் த ரெசனன்ட் இஸ் ஆல்வேஸ் இன் ஃபேஸ் வித் த டிரைவிங் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டேரெக்டாக கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஓகே பட் இதுக்கான ப்ரூஃப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஷார்ட்டாக இதை எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ட்ரை டு கேட்ச் த பாயிண்ட். ஸோ இது வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட எக்ஸ்பிரஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் டிரைவிங் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் என்னது f0 sin pt. இங்கே என்ன இருக்குது pt மைனஸ் டீட்டான் இருக்குது. கரெக்டாக இல்லையா நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷனில். அப்போது வெலாசிட்டிக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது சைன் வச்சு பார்க்கும்போது காசு விட்டுருங்க சைனில் நம்ம மாற்றிட்டோம். ஸோ பிடி மைனஸ் தீட்டா மைனஸ் பை பை 2ன்னு கிடைக்குது. ஸோ வாட் இஸ் த ஃபேஸ்? இந்த மொத்தமாக இந்த பிடி மைனஸ் தீட்டா மைனஸ் 5/2 நான் 5ன்னு சொல்கிறேன். ஓகே ரைட். ஸோ tan தீட்டாவோட எக்ஸ்பிரஷன் தெரியும். ஸோ இதில் என்னென்னா இது வந்து எதுக்கும் வரைஞ்ச கர்வ்னா இங்கே வந்து p இருக்கு இல்லையா இந்த 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 ஃபங்க்ஷனை ட்ரா பண்ண கர்வ் இது. அதாவது p வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. வி ஆர் வேரிங் த p. அதுக்கப்புறம் என்ன ஆகுது நம்மளுக்கு வந்து டீட்டா கரஸ்பாண்டிங் டீட்டா போட்டிருக்கான். ஓகே இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்கே p வந்து லெஸ் தென் ஒமேகா நாட் இருக்கும்போது tan தீட்டா என்ன வேல்யூ எடுக்குதான் பாசிட்டிவ் வேல்யூ. தட் இஸ் தீட்டா லையிங் பிட்வீன் 0 and π/2. tan தீட்டாவோட கிராஃப் தெரியும் இல்லையா உங்களுக்கு? இது வந்து π/2. இது வந்து பை. ஓகே இது வந்து 0. ஸோ tan தீட்டாவோட கிராஃப் இது. ஸோ தீட்டா வந்து 0 to π இருக்கு 0 to less than π/2 இருக்கும்போது tan தீட்டா வந்து பாசிட்டிவ். π/2லேருந்து 0க்குள்ளே இருக்கும்போது tan தீட்டா என்னது நெகட்டிவ். எக்ஸாக்டாக π/2 இருக்கும்போது என்ன நாட் டிஃபைன், தட் இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அதுதான் சொல்கிறான்
p less than omega naught இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கும் இத நீங்க இந்த எக்ஸ்பிரஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா என்ன வரும் நமக்கு tan theta will be positive னு வரும் when p is less than omega naught. So p வந்து equal to omega naught இருந்துச்சுனா என்ன ஆகும் tan theta is equal to infinity னு வரும் which is nothing but theta equal to pi by 2. அதே மாதிரி p is greater than omega naught அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் tan theta negative னு வரும் ஏனா denominator negative ஆயிடும்ல when p is greater than omega naught. So theta will have to lie between what minus pi by 2 க்கும் 0 pi க்கும் இருக்கணும் pi by 2 க்கும் pi க்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கர்வை ட்ரா பண்ணோன்னா இது வந்து இந்த டேம்பிங் வந்து ஆர் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது லார்ஜ் ஆர் ஹெவி டேம்பிங்னா என்ன அர்த்தம் ஆர் வேல்யூ அதிகம், மாடரேட் டேம்பிங்னா ஸ்மால் ஆர், வீக் டேம்பிங்னா என்ன அர்த்தம் வெரி ஸ்மால் ஆர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கான பிளாட்ஸ் வந்து இங்கே காமிச்சிருக்கான். இப்போ பியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது இந்த கண்டிஷன்ஸில் வரும். சி இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா சி ரெசனன்ஸ் எந்த இடத்துலப்பா வருது, ரெசனன்ஸ் வந்து எந்த சிச்சுவேஷனில் வரும், ரெசனன்ஸ் அப்போ அட் ரெசனன்ஸ் see at resonance amplitude resonance அதாவது displacement resonance பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது கீழே கொடுத்துருக்கான் பாருங்கள் பாயிண்ட்டு. அட் amplitude resonance displacement lags behind the driving force by pi by 2. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுட்டு மூவ் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, இல்லை எனக்கு ப்ரூஃபும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரூஃபையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ரூஃப் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ, ரைட்டா? ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம், ஆம்ப்ளிடியூட் ரெசனன்ஸில் ஏன் வந்து லேக்ஸ் பிஹைண்ட் பை பை 2ன்னு கொடுத்துருக்கான் டிரைவிங் ஃபோர்ஸோட அப்படின்றத பார்க்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அட் ரெசனன்ஸ் ஆம்ப்ளிடியூட் ரெசனன்ஸ் அப்போ இது ஃபார்முலா என்னது ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் 2r ஸ்கொயர். நம்மளுக்கு டேம்பிங் இருக்கும்போது p will be always less than what omega naught. இது வந்து எப்போ amplitude resonance அப்போது நம்மளுக்கு p less than omega naught இருக்கு. அப்போ தான் நம்ம இந்த கேஸில் தான் நம்மளுக்கு என்ன வரும் ரெசனன்ஸ் வரும். இந்த கேஸில் தான் நம்மளுக்கு ரெசனன்ஸ் வரும். இந்த கேஸில் நம்மளுக்கு ரெசனன்ஸ் வருது அப்படின்னா tan theta என்னதாங்க பாசிட்டிவ், கரெக்டா? அப்போ வாட் இஸ் த theta here? theta have to lie between 0 to pi by 2, அதாவது க்ளோஸ் டு பை பை 2ன்னு எடுத்துக்கிறான். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா வாட் கன்க்ளூஷன் தே ஆர் கன்க்ளூடிங். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் மினிமம் when the driving force is maximum and vice versa, ரைட்? அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் லேக்ஸ் behind the driving force by what pi by 2 at amplitude resonance. amplitude resonance என்னது இந்த ஃப்ரீக்வன்சி p less than omega நாட்ல வர்றது. அங்கே tan theta வந்து என்னது நம்மளுக்கு பாசிட்டிவ். இப்போ அதாவது theta should lie between 0 to pi by 2. இப்போ என்ன இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரி டிஸ்பிளேஸ் இது வந்து ஃபோர்ஸோட ஈக்குவேஷனில் ஃபேஸ் என்னது p இன்டூ டி. ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனில் ஜென்ரலாக எப்படி பிடி மைனஸ் டீட்டா என்னது பிடி மைனஸ் டீட்டா. இந்த இடத்துல டீட்டா பாசிட்டிவில் அப்போ எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேருக்கும்? டீட்டா வந்து பை பை 0லேருந்து பை பை 2 வரைக்கும் இருக்கலாம்ப்பா, கரெக்டாக இல்லையா? ஆம்ப்ளிடியூட் ரெசனன்ஸ் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் 0 to pi by 2 வரும். அதாவது p வந்து less than omega naught, கரெக்டா? at resonance p is less than omega naught. எதுக்கு? amplitude resonance. amplitude means x ஓடது, கரெக்டா? இப்போ அந்த சிச்சுவேஷனில் 0 to pi by 2 வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம், இது பை டி, இது வந்து பிடி, இது வந்து பிடி மைனஸ் டீட்டா. அப்போ ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ pi by 2, க்ளோஸ் டு pi by 2. ஓகே, ஸ்மால் டேம்பிங்க்கு இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு pi by 2, ரைட்டா? ஸோ அதுதான் சொல்கிறான் இந்த பாயிண்ட், அப்படி தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ வந்து வெலாசிட்டிக்கான ரெசனன்ஸை பற்றி பேசுகிறான். வெலாசிட்டியோட ரெசனன்ஸில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன வந்துச்சு 5 வந்து ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் pi by 2, கரெக்டாக? தீட்டா மைனஸ் இது வந்துச்சு பாருங்கள், வெலாசிட்டியோட இதுக்கு 5ன்னு வந்துச்சு. இது என்னது பிடி. இப்போ நம்ம எதோட கம்பேர் பண்ணுறோம்
டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் டிரைவிங் ஃபோர்ஸோட ஃபேஸை தான் கம்பேர் பண்ணுறோம். வெலாசிட்டியையும் டிரைவிங் ஃபோர்ஸோடதையும் கம்பேர் பண்ணுறோம். யார் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம்? எக்ஸையும் டிரைவிங் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி யூவையும் டிரைவிங் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். ஓகே ரைட். சரி, இப்போ வந்து வெலாசிட்டிக்கு பார்க்கும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து P வந்து என்னது லெஸ் தென் ω0. அப்போது ஆஸ் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எப்போ வந்து வெலாசிட்டி இதில் ரெசனன்ஸ் வரும்? எக்ஸாக்டாக P வந்து ஈக்குவல் டு வாட்? வென் P வந்து ஈக்குவல் டு ω0 இருக்கும்போது velocity resonance, velocity maximum value எடுக்கும், velocity resonance occurs. அப்போ θ என்னதுங்க? அது எந்த சிச்சுவேஷன்? நம்மளுக்கு P வந்து ஈக்குவல் டு ωt வரும்போது என்னது? tan θ இன்ஃபினிட்டி. அப்போ θவோட வேல்யூ என்னது? இங்கே tan θப்பா P ஈக்குவல் டு ω0ன்னு போடுங்க, நம்மளுக்கு என்ன வரும்? tan will be equal to infinity இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன வரும்? θ வந்து π/2. ஏற்கனவே ஃபை என்னது? θ மைனஸ் π/2 இல்லை ஃபையோட வேல்யூ. ஸோ π/2 மைனஸ் π/2 will be 0. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? அட் ரெசனன்ஸ் நம்மளுக்கு எப்படி வருது ஆம்ப்ளிடியூட்? இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த ஃபை டேர்ம் வந்து 0 ஆகிடுது. ஓகே அப்போ என்னது? sin pt மைனஸ் 0 இல்லை, இங்கேயும் sin pt மைனஸ் 0 தானே இருக்குது. ஸோ டிரைவிங் ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் என்ன இருக்குது? சேம் ஃபேஸில் இருக்குது. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். கரெக்டாப்பா? இன் ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ், 0 ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0ன்னு அர்த்தம். இப்போ அடுத்து ஆவரேஜ் பவர் அப்சர்வ்ட் பை ஆசிலேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இவ்வளோ தான் இதில் வந்து கம்பேரிசன். ஓகே, இதில் இந்த மெயினாக இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க பாருங்கள். அதோட ப்ரூஃப் மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ரைட். ஸோ இப்போ வந்து ஆவரேஜ் பவர் அப்சர்வ்டு பை ஆசிலேட்டர். ஓகே, ஸோ ஆவரேஜ் பவர் அப்சர்வ்ட் பை த ஆசிலேட்டர்ன்றது இட்ஸ் நத்திங் பட் வாட்? பவர் சப்ளைடு பை த டிரைவிங் ஃபோர்ஸ். பவர் சப்ளைடு பை த டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ எவ்வளோ பவர் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் சப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த அப்சர்வர் வந்து இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். கரெக்டாக? இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ன்றது என்னது? எப்போவுமே ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. dx பை dtன்றது வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் ஃபோர்ஸ் என்னது? இப்போ நம்ம யாரோட பவர் கண்டுபிடிக்கிறோம்? பவர் டெலிவர்ட் பை த டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ டிரைவிங் ஃபோர்ஸை தானே போடணும். ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி தானே பவர். ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பார்த்தோன்னா டிரைவிங் ஃபோர்ஸோட ரிலேஷன், அதோட வேல்யூ இன்ட்டு வெலாசிட்டியாக போட்டிருக்கோம். ஸோ dx பை dt நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஆசிலேஷன்ஸ் நடக்குது. கரெக்டாக இல்லையா? நம்மளுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட்டில் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் நடக்குது வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். ஏன்னா ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ் தானே நடக்கும். ரைட். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இப்போ இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர்ப்பா. இது வரைக்கும் என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஆவரேஜ் பவரை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? யூ நீட் டு டூ அன் ஆவரேஜ் ஃபார் திஸ் என்டையர் ஃபங்க்ஷன். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இல்லையா, அதாவது இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இந்த இன்ஸ்டன்டேனியஸ்க்கு இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவருக்கு இப்படி ப்ராக்கெட் போட்டோன்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டன்டேனியஸ் பவரோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோன்னு அர்த்தம். P ஆவரேஜ். ரைட். ஸோ இப்போ வந்து இந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எந்த ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோமோ அதை உள்ளே போட்டணும். f of t into dt எந்த லிமிட்ஸ்குள்ளே பண்ண போகிறோன்னா 0 to capital T. capital T is the time period. ஓகே, இது டைம் பீரியட் ஆஃப் whom? இது யாரோட டைம் பீரியட் நம்ம இந்த இடத்துல போடணும்? இது எந்த ஆசிலேஷனில் இது போயிட்டுருக்கு? ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன், அதோட டைம் பீரியட். ரைட்டா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரிசல்ட்டாக வச்சுருக்கான். ஓகே, இது மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ஸ். அதனால் வந்து நம்ம எல்லா கான்ஸ்டன்ஸையும் வெளில எடுத்துடுறோம். ஓகே, இந்த ஆவரேஜ்லேருந்து எல்லா கான்ஸ்டன்ஸும் வெளில எடுத்துகிட்டு
வெறும் இந்த டைம் டிபெண்டன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இது போட்டிருக்கோம் பாருங்கள், ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆவரேஜ் சிம்பிள்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அதோட வேல்யூ என்ன வருமா, இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 0, இதுக்கு ஆன்சர் வந்து 1/2. ஓகே, அந்த வேல்யூலாம் உள்ளே போட்டுறான். இதுக்கு வந்து 0, இதுக்கு 1/2 போட்டுறான். போட்டதுக்கப்புறம் அவனுக்கு என்ன கிடைக்க போகுது, அவனுக்கு வந்து ஃபைனலாக இந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த ஆவரேஜ் பவர். tan theta வந்து as usual this one, sin theta corresponding என்ன வரும் அதை இங்கே உள்ளே போட்டிருக்கான். ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா பவர் dissipated through the frictional force. இப்போ நம்ம வந்து பவர் சப்ளைடு பை டிரைவிங் ஃபோர்ஸ் பார்த்தோம். அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் எவ்வளோ பவரை சப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்னது, எவ்வளோ பவர் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அதாவது டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வேஸ்ட் பண்ணியிருக்கு. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் வாட், இங்கே டேம்பிங் ஃபோர்ஸ், அது எவ்வளோ வேஸ்ட் பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து ரேட் ஆஃப் பவர் அகெயின்ஸ்ட் த டேம்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேம்பிங் ஃபோர்ஸ் எவ்வளோ பவரை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் பார்த்தீங்கன்னா இது அகெயின் இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ. இது வந்து என்னது, டேம்பிங் ஃபோர்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் டேம்பிங் ஃபோர்ஸ் இன்டூ இட்ஸ் வெலாசிட்டி dx/dt. இது வந்து என்னது, டேம்பிங் ஃபோர்ஸ். ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ்ன்றோட ஃபார்முலா என்னது, -b இன்டூ dx/dt. இல்லை, நான் என்ன பண்ணுறேன், மேக்னிடியூட் போட்டுக்கிறேன் ஃபோர்ஸுக்கு. ஓகே, ஸோ நான் அப்படி போடும்போது என்ன ஆகுது, இது வந்து மேக்னிடியூட் ரிலேஷன் வந்தது, அதாவது b dx/dt இன்டூ dx/dt வந்துடுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து பியோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன தெரியும் நம்மளுக்கு வந்து 2mr. ஸோ நம்ம ஏற்கனவே இதை நம்ம பிகினிங் ஆஃப் திஸ் டிஸ்கஷன்லேயே பார்த்தோம், b/2m இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுதான் போட்டிருக்கான். b இருக்கிற இடத்துல என்ன போட்டிருக்கான், 2mrன்னு போட்டிருக்கானா. ஸோ dx/dt இன்ட்டு dx/dt. இது வந்து ஃபோர்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் டேம்பிங் ஃபோர்ஸ். இது வந்து என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அது போட்டால் தானே பவர் கிடைக்கும். ஸோ போட்டாங்க. ஸோ ஃபைனலி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், இதில் வந்து ஆவரேஜ் எடுக்க போகிறோம். ஆவரேஜ் எடுத்தானா இந்த டேர்மோட ஆவரேஜ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஆல்வேஸ். ஸோ அது அப்படி தான் நம்மளுக்கு இங்கே ஆன்சர் 1/2 வருது. இதுக்கு ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 0 to t இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 1/2 வரும். ஸோ ஃபைனலி we will get this expression. ஸோ ஒரு விஷயத்தை நம்ம இங்கேருந்து கண்டுபிடிக்க முடியும் என்னென்னா, இந்த எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனுமே ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டும் ஒன்று தான். செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதுலேருந்து என்ன தெரியுது, பவர் டெலிவர்ட் பை த டிரைவிங் ஃபோர்ஸ் அண்ட் பவர் டிசிபேட்டட், அதாவது வேஸ்டட், பவர் வேஸ்டட் பை த டேம்பிங் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அதனால தான் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடால் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் ஃபைனலாக வந்து டாமினேட் பண்ணோம் இல்லையா, கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடில் அந்த சிஸ்டமை ட்ரைவ் பண்ண முடியுது. ஏன்னா வாட் எவர் டேம்பிங் ஃபோர்ஸ் வேஸ்டடை வந்து என்ன பண்ணிடுது, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சப்ளை பண்ணிடுது. ஓகே, ஸோ ரேட் அட் விச் த ஒர்க் டன் பை த போத் த திங்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ அடுத்து எப்படின்னா, நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல பவருக்கு, ரெண்டு ஈக்குவல்னு பார்த்தோம். பவர் அப்சர்வ்ட் இஸ் நத்திங் பட் பவர் கிவன் பை த டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ மேக்ஸிமம் பவர் எப்போ டெலிவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்மில் டினாமினேட்டர் ஷுட் கோ டு மினிமம். எப்போ மினிமம் போகும் அப்படின்னா, when this frequency is equal to what, natural frequency. when p is equal to omega naught போகும்போது என்ன denominator minimum ஆகும். yes, அப்போ தான் நம்மளுக்கு வந்து மினிமம் வருது. ஸோ this condition is nothing but what, velocity resonance ஓட condition. ஸோ அந்த இடத்துல தான், அந்த டைமில் தான் என்ன ஆகுது, velocity resonance நடக்கிற டைமில் தான் omega naught equal to pன்னு வரும். அந்த டைமில் தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஆர் பவர் டெசிபேட்டட் அப்போ தான் நடக்குது. இப்போ ரெண்டுமே ஈக்குவல் தானே, பவர் டெசிபேட்டட் பை த டேம்பிங் ஃபோர்ஸும் பவர் டெலிவர்ட் பை த டிரைவிங் ஃபோர்ஸ் ரெண்டுமே இங்கே ஈக்குவல் தானே. ஸோ அது எப்போ அதிகமாக நடக்குதான், இந்த பவர் டெசிபேஷனும் சப்ளையும் வெலாசிட்டி ரெசனன்ஸ் அப்போ நடக்குது. தட் இஸ் நத்திங் பட் p is equal to omega naught. அந்த p is equal to omega naught இங்கே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வரும். ஸோ திஸ் இஸ் த மேக்ஸிமம் பவர் டெலிவர்ட். ஸோ பவர் transferred from the driving force to the oscillator is maximum at the frequency of velocity resonance. சரி, அதுக்கப்புறம் we are going to define some term called as bandwidth of resonance அப்படின்னு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இது வந்து என்னோடய அப்ளைட் ஃப்ரீக்வன்சி p, இது என்னோடய பவர். அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு நான் கிராஃப் வரைகிறேன்.
இந்த ஈக்குவேஷனில் நான் எதுக்கு வரைகிறேன், பி ஆவரேஜ் வெர்சஸ் பிக்கு நான் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஓகே, அந்த கிராஃப் தான் கீழே காமிச்சிருக்காங்க. அந்த கிராஃப் வந்து எப்படி வந்திருக்கான் ஷேப்பு, சம்திங் லைக் திஸ் ஒன். ஓகே, லைக் இந்த கர்வ் இருக்கு இல்லையா, லைக் பெல் கர்வ் மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ பெல் கர்வ், இட்ஸ் லைக் அ பெல் கர்வ். இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் எப்போ வரும், மேக்ஸிமம் பவர் எப்போ வரும், நம்ம இப்போ தானே டிரைவ் பண்ணோம். P is equal to ஒமேகா நாட், அதாவது அப்ளைட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட். இந்த இது கீழே வந்து அப்ளைட் ஃப்ரீக்வன்சி தானே. ஸோ P is equal to ஒமேகா நாட் இருக்கும்போது தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் வருது. ஆனால் இப்போது பேண்ட்வித்துன்னு ஒரு குவான்டிட்டியை டிஃபைன் பண்ண போகிறோம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் வந்து பாதி இருக்கணும், மேக்ஸிமம்க்கு பாதி பவர். இது வந்து மேக்ஸிமம், கரெக்டாக. மேக்ஸிமமில் பாதின்றது இந்த இடம் பை 2. அந்த இடத்துல ரெண்டு ஃப்ரீக்வன்சி வரும், ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2ன்னு சொல்லி ரெண்டு இடத்துல வரும். இதோட டிஃப்ரென்ஸை தான் they are going to call as bandwidth. Difference in the value of driving frequency at which the observed power drops to half its maximum resonant value is called as what? The bandwidth of resonance. So average power delivered by oscillator வந்து நம்மளுக்கு இதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் நம்மளுக்கு பை 2 மேக்ஸிமம் பவர் எப்போ எடுக்கும், ஒமேகா நாட் அப்போ. அதோட கம்மி, அதாவது பை 2 எப்போ எடுக்குமோ அந்த இதில் வந்து ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2 வருது. அதோட டிஃப்ரென்ஸ் தான் என்னது நம்மளுக்கு பேண்ட்வித். டிஃப்ரென்ஸ்னால் என்ன, சப்ராக்ஷன். சரிப்பா, இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் பவர். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்ல, ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஈக்குவல் டு பின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன், பி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/2 பி ஆவரேஜ் மேக்ஸ்ன்ட்டு. ஏன்னா இது தானே கண்டிஷனு, ரைட்டா. பி ஆவரேஜ்ன்றது இந்த ஃபார்முலா 1/2 இன்ட்டு, அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கண்டிஷனை டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. இந்த ஒரிஜினல் எக்ஸ்பிரஷனுக்கு எனக்கு என்ன ஆகணும், 1/2 டைம்ஸ் ஆஃப் மேக்ஸ் வேல்யூன்னு வரணும்ல, கண்டிஷன். இந்த கண்டிஷனை நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், we get ஒமேகா 1 அண்ட் ஒமேகா 2. அந்த ரெண்டு வேல்யூவில் வந்து பவர் பை 2 ஆச்சு இல்லையா, அந்த வேல்யூஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும், ப்ளஸ்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன், அதாவது 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு வருது. ஒன்று வந்து ப்ளஸ்ஸை வச்சு, இன்னொன்று மைனஸ் வச்சு. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ரூட் எடுத்திங்கன்னா ஒரு ரூட் என்ன ஆகும், பாசிட்டிவாக இருக்கும். 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஒரு ஈக்குவேஷனுக்கு 2 ரூட் கிடைக்கும். ஏன்னா இது ஒன்று குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில், ரைட். ஒன்று இதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரூட்டு, இதுக்கு ஒரு நெகட்டிவ் ரூட்டு, இதுக்கு ஒரு பாசிட்டிவ் ரூட்டு, இது ஒரு நெகட்டிவ் ரூட்டு. ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக ரூட்ஸ் கிடைக்கும். அதில் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி பீன்றது என்னது, இங்கே ஃப்ரீக்வன்சி தானே. இப்போ இங்கே ரூட்டுன்றது ஃப்ரீக்வன்சி தானேப்பா. ஃப்ரீக்வன்சி இங்கே வந்து நெகட்டிவ். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நெகட்டிவ் இஸ் நாட் அலவுட். ஸோ வெறும் பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சியான இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இதை ரெண்டு பேர் தான் நம்மளோட ஒமேகா 1 ஒமேகா 2. புரியுதா? ஸோ இது திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி இவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் எனக்கு என்ன வருது, 2Rன்னு வருது. நம்ம 2R ஏற்கனவே என்னென்னு பார்த்துருக்கோம், 1 ரிலாக்ஸேஷன் டைம், 1 அந்த டவுன்னு பார்த்துருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் ரிலாக்ஸேஷன் டைம். கரெக்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கணும்னா, பேண்ட் வித் இஸ் ஈக்குவல் டு 1 ரிலாக்ஸேஷன் டைம் ஆர் ஈக்குவல் டு 2R. ஸோ பேண்ட் வித் இது தான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆர் இன்க்ரீஸ் ஆக பேண்ட் வித் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்மாலர் த பேண்ட் வித், ஷார்ப்பர் இஸ் த ரெசனன்ஸ். ஷார்ப்பர்னா ஒரு கர்வ் வந்து ஷார்ப்பாக வரும், அந்த கர்வ், ரைட்டா? ஓகே, இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதை வந்து நம்ம டேம்ப்டுக்கு பார்த்தோம். டேம்ப்டுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி டிரைவ் பண்ணியிருந்தோம். எப்படி டிரைவ் பண்ணியிருந்தோம்னா, எனர்ஜி எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணிவிட்டு அப்ராக்சிமேஷன்ஸ் அப்ளை பண்ணி குவாலிட்டி ஃபேக்டரோட எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணியிருந்தோம். பட் இந்த டைம் வந்து ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் பேஸ்டு போக போகிறோம். நான் சொல்கிற பாயிண்ட்டை கேட்ச் பண்ணுங்க திரும்ப. அங்கே வந்து அப்ராக்சிமேஷன்ஸ் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணோம். எங்கே லைக் இதில் டேம்ப்டு ஆசிலேட்டரில், இங்கே வந்து நம்மளுக்கு ட்ரிவன் ஆசிலேட்டர், அதாவது ஃபோர்ஸ்ட் ஆசிலேட்டரில் டெஃபினேஷன் படி போயிருக்கிறோம். குவாலிட்டி ஃபேக்டரோட டெஃபினேஷன் என்னது, 2π ஆவரேஜ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த சிஸ்டம் டிவைடட் பை வாட், டிவைடட் பை எனர்ஜி டெசிபேட்டட் பர் பீரியட். ஒரு பீரியடில் எவ்வளோ எனர்ஜி டெசிபேட் ஆகுது, கரெக்டாக? ஸோ இதுக்கான டெரிவேஷன்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்டை சொல்ல போனால் இதுதான் ஃபைனல் ரிசல்ட்.
இதுதான் ஃபைனல் ரிசல்ட் நம்ம கொண்டு வர போகிறோம் ஃபார் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன்ஸ். ஓகே, இதுதான் குவாலிட்டி ஃபேக்டர். பட் அது எப்படி டிரைவ் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பிரஷன் பை டெஃபினேஷன் போனீங்கன்னா ஆவரேஜ் எனர்ஜி ஸ்டோர்டுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எனர்ஜியை கண்டுபிடிக்கணும். எனர்ஜி ஸ்டோர்டு இந்த ஆசிலேட்டர் என்னது? கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி வந்து இந்த எக்ஸ்பிரஷன், இது பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங்கு. ஸோ ஃபைனலாக வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கே வந்து m × ω02 எழுதலாம், நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் எனர்ஜி, கரெக்டாக? அதே மாதிரி டோட்டல் எனர்ஜி டெசிபேட்டட் எவ்வளோ? இட்ஸ் நத்திங் பட் பவர் டெசிபேட்டட் பை த டேம்பிங் ஃபோர்ஸ். ஸோ டேம்பிங் ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு போடணும், இந்த எக்ஸ்பிரஷன் வரும். ஏற்கனவே நம்ம பியை வந்து 2mr ரீப்ளேஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் போட்டு ஃபைனலி வி வில் கெட் திஸ் ஒன். இப்போ என்னென்னா நம்மளுக்கு இந்த 2 எக்ஸ்பிரஷன் கிடச்சிருச்சு. இது வந்து பவர் டெசிபேட்டட் தான். ஆனால் அவன் என்ன கேட்டிருக்கான்? எனர்ஜி டெசிபேட்டட் பர் பீரியட். அப்போ இன்டூ நம்ம என்ன பண்ணணும்? டீயால் பீரியடால் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே டிரைவிங் ஃபோர்ஸோட பீரியட் என்னது? இது வந்து டிரைவிங் ஃபோர்ஸு. டிரைவிங் ஃபோர்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி எஃப்இன்னு போடலாமா? இதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் வரும்ல, டைம் பீரியட் நான் டின்னு போடுறேன். ஸோ டைம் பீரியட் ஆஃப் எக்ஸ்டர்னலி அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன வரும்? 2π/p, கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னு பாருங்கள். அவன் குவாலிட்டி ஃபேக்டரில் இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு இந்த டினாமினேட்டர் டிவிஷனில் இருக்க டேர்ம் பண்ணுறான், அதுக்கப்புறம் ஃபைனலாக 2π மல்டிப்ளை பண்ணிடுவான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவிஷனில் இருக்க டேர்முக்கு பீரியட் இன்ட்டு ரேட் ஆஃப் எனர்ஜி டெசிபேஷன் போடணும். ஸோ இந்த டேர்ம் நம்ம ஏற்கனவே இப்போ கண்டுபிடிச்சோம். இது வந்து 2π/p பீரியட், இப்போ தான் காமிச்சோம் இல்லையா? ஸோ இது வந்து டோட்டல் எனர்ஜி. ஸோ இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறான். இது மாதிரி ஒரு பிக் எக்ஸ்பிரஷன் வருது. இது எல்லாத்தையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல்லாம் பண்ணால் ஃபைனலாக இப்படி வருது. இதில் நம்மளுக்கு வந்து இங்கே cos ஸ்கொயர் pt - θ sin ஸ்கொயர் இதெல்லாம் வருது. இப்போ என்னென்னா நம்மளுக்கு இது வந்து என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் எல்லாமே டைம் டிபெண்டன்ஸோடு இருக்குது. நம்மளுக்கு டைம் டிபெண்டன்ஸில் இருக்க வேண்டாம், நம்மளுக்கு ஆவரேஜ் தான் வேணும். பிகாஸ் இயர் த மோஷன் இஸ் ஆசிலேஷன். ஸோ இன்ஸ்டன்டேனியஸாக மாறிக்கிட்டே இருக்கும் இந்த ரேஷியோ. ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் தான் வேணும். ஸோ ஆவரேஜ் பண்ணோன்னா இந்த குவான்டிட்டிஸ்லாம் உள்ளே இருக்கா, இதுக்கெலாம் ஆவரேஜ் பண்ணால் என்ன வரும்? எல்லாமே 1/2ன்னு வரும். ஸ்கொயர் டேர்ம்ஸுக்கு பண்ணும்போது 1/2 வரும். ஓகே, ஸோ அந்த 1/2 இங்கே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறான். அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக நம்ம குவாலிட்டி ஃபேக்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் நியூமரேட்டர் பை டினாமினேட்டர். அதுக்கப்புறம் ஃபைனலி வி ஆர் இன்ட்டு 2πன்றது குவாலிட்டி ஃபேக்டரில் வரக்கூடிய எக்ஸ்பிரஷன். ஃபைனலி they are getting this one. ஸோ இதுதான் என்னது? குவாலிட்டி ஃபேக்டர் ஃபார் driven harmonic oscillator or forced harmonic oscillator. Okay, any doubts? Comment in the comment section. Okay, உங்களுக்கு இந்த டிஸ்கஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். எனி கமெண்ட்ஸ் ஆர் எனி ஃபீட்பேக் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்ன வீடியோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நம்ம சேனல்லேருந்து அப்படின்றதையும் ஜஸ்ட் கமெண்ட் இட். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.